வணக்கம். நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது கருவாட்டு பொரியல் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்தேன்ன்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கருவாடு கட்டா கருவாடு நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த கருவாடு வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது இந்த கருவாட்டை நான் எப்படி குக் பண்ணி வைத்திருக்கிறேன்ன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்க எப்படி குக் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்கிறாரில்ல. இந்த கருவாட்டை நீங்கள் இடியப்பம், புட்டு, தோசை, பான் என்று சொல்லி எண்ணத்தோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம். இந்த பாருங்க என்ன மாதிரி சொப்டா வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி சொப்டா டேஸ்டியாக குக் பண்ணியிருக்கிறேன். இந்த கருவாட்டை நீங்கள் குக் பண்ண முதல்ல 3-4 தடவைகள் 10-10 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற விட்டு நன்றாக கழுவி எடுக்கணும். அப்போ தான் கருவாட்டில் உள்ள உப்பு எல்லாம் இறங்கி போவார். இந்த கருவாட்டில் அவ்வளவுத்துக்கு உப்பு இருக்கையில் இன்றைக்கு இந்த கருவாட்டில் நிறையவே செதில் இருக்கிறார். அதனாலே நீங்கள் நன்றாக க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். இப்போ வாங்க இந்த கருவாட்டை எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம். இந்த ஃபேனை சூடாக்கி இந்த ஃபேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் கொதித்த உடனே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நறுக்கிய 6 உள்ளிப்பற்கள், 2 தலை கறி லீஃப், 1 நிமிடம் ஆயிலில் வதங்க விடுகிறேன். நறுக்கிய 1 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கிறேன். செத்தல் மிளகாய் 5 பிச்சு போட்டிருக்கிறேன். அரை மேசக்கரண்டி ஹோம்மேட் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஹோம்மேட் மசாலா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் கடையில் வாங்கியது. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். இப்போ பாருங்க 1 நிமிடம் வெங்காயம் தூள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து வதக்கி இருக்கிறேன். இப்போ இந்த டைமிலே க்ளீன் பண்ணி வைத்திருக்கிற கருவாட்டை சேர்க்க போகிறேன். இந்த பாருங்க கருவாடு க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்போ 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இந்த ஃப்ரைக்கு நீங்கள் நிறைய ஆயில் சேர்க்க வேணுமென்று அவசியமில்லை. உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் இதிலும் விட கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போது கருவாட்டை மூடிட்டு 10 - 15 நிமிடங்கள் கண்டினியூ பண்ணி மீடியம் ஹீட்டிலே குக் பண்ணினான். இப்போது ஆன் அண்ட் ஆஃபில் கருவாட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். இப்படி நீங்கள் கிளறி விடணும், அல்லது அடிப்பிடித்திடுவார். இப்போ எல்லாமே 15 நிமிடங்கள் கருவாட்டை குக் பண்ணி முடித்ததன் பிறகு இப்போது இந்த நேரத்தில் நறுவல் புருவலாக அரைத்தெடுத்த செத்தல் மிளகாய் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். அதையும் 1 நிமிடம் நன்றாக எல்லாத்தோடையும் சேர்த்து அவிய விட வேணும். இப்போது கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிட்டார். இந்த கருவாட்டு ஃப்ரையை இப்போது இறக்கி எடுக்க போகிறேன். பாருங்க சரியான சிம்பிளாக குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இறக்கும்போது கொஞ்சம் கறி லீஃப் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான். இப்போ கூடுதலாக இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி கலரில் குக் பண்ணப்பட்டு வர வேணும். அப்படி வரும்போது நீங்கள் இறக்கி எடுக்க சரியாக இருப்பார். ஆகலும் ப்ரௌன் கலரில் வர வேணுமென்ற அவசியம் இல்லை. இப்போது செத்த மிளகாய் பவுடர் 1 நிமிடம் குக் பண்ணப்பட வேணும். அதற்காக 1 நிமிடம் மூடி விட்டு திறந்திருக்கிறேன். இப்போ கருவாட்டு பொரியல் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறார். பார்க்கவே ஆசையாக இருக்கிறாரில்ல. கூடுதலாக கருவாட்டு பொரியல் உடனே நாங்கள் நினைக்கும் போது என்ன சாப்பாட்டோடையும் சாப்பிடக்கூடியதாக இருப்பார். புட்டோடு சாப்பிடும்போது மிகவும் டேஸ்டியாக இருப்பார். எல்லா சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம். ஆனால் இருந்தாலும் புட்டோடு சாப்பிடும்போது இன்னமும் சுவையாக இருப்பார். நான் இன்றைக்கு ரொட்டி சுட்டிருக்கிறேன். ரொட்டிக்கும் ஓகேயாக இருப்பார். ஆனால் எல்லா சாப்பாட்டையும் விட புட்டுக்கு தான் இன்னமும் சுவையாக இருப்பார். நீங்களும் இந்த ரெசிபி பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி குக் பண்ணி பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸிலே போடுங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.